ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறியவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, வேர்ல்ட் கப் 2020ல் இன்றைய தினம் முதலாவது போட்டியாக ஜிம்பாப்வே மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் மோத இருக்கின்றார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். நேற்றைய தினம் நாம் கூறியது போலவே பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். மிகவும் முக்கியமான குறிப்பாக சொல்லியிருந்தோம், வெற்றி பெற்றாலும் செமிஃபைனலுக்கு செலெக்ஷன் ஆக மாட்டார்கள் என்று. அதே போன்று தான் நடந்தது. ஏனென்றால் ஸ்ரீலங்காவின் ஜாதகமும் பிளேயர்ஸின் ஜாதகமும் நேற்றைய தினம் அபாரமாக இருந்தது. இருந்தாலும் பாகிஸ்தான் அணி நாம் கூறியது போலவே வெற்றியும் பெற்றது. இன்றைய தினம் ஜிம்பாப்வே சவுத் ஆப்பிரிக்கா. அதுக்கு முன்னாடி எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய மேட்ச் சாயந்தரம் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ். அதோட மேட்சோட ப்ரிடிக்ஷன் கரெக்டாக ஒரு 4 மணிக்கு அப்டேஷன் அப்படிங்கிறது வழங்கப்படும். கொஞ்சம் வேலையாக இருக்கேன், அதனால் 4 மணிக்கு கண்டிப்பாக அது அப்டேஷன் அப்படிங்கிறது போட்டுடுறேன். இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பென்னட், மருமானி, பியூரல், சிக்கிந்தர் ராசா போன்றோர் ஜிம்பாப்வே அணியில் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள். ஆல்ரவுண்டராக ஈவன்ஸ் அவர்கள் பர்ஃபார்ம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பந்து வீச்சாளர் முசாபர் அணி விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பென்னட் அல்லது மருமானியை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்தபடியாக ஜிம்பாப்வே அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் மருமானி, மேயர்ஸ், பியூரல், சிக்கிந்தர் ராசா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பியூரல் அல்லது சிக்கிந்தர் ராசாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஜிம்பாப்வே அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டில் வீழ்த்தக்கூடிய நபர்கள் சிக்கிந்தர் ராசா, ஈவன்ஸ் மற்றும் மருமானி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக சவுத் ஆப்பிரிக்கா அணி முதலில் பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் மார்க்ரம், குவிண்டன் டி காக் மற்றும் மில்லர் போன்றோர், ரிக்லிட்டன், மில்லர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக மார்க்ரம் அல்லது டி காக்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சவுத் ஆப்பிரிக்கா அணி முதலாவது பந்து வீசினால் விக்கெட்டில் வீழ்த்தக்கூடியவர்கள் கார்பின் போஸ், மகராஜ், நிக்கிடி, ரபாடா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சவுத் ஆப்பிரிக்கா அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும்போது சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் டி காக், மார்க்ரம், ரிக்லிட்டன் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக மார்க்ரம் அல்லது டி காக்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சவுத் ஆப்பிரிக்கா அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் பாஸ், மகராஜ், நிக்கிடி, ரபாடா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இதில் ஆப்ஷனலாக மகராஜை எடுத்துக்கொள்ளலாம். ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. நிகிடி கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு கொண்டு போகலாம். விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ இன்றைய தினம் ஒரு சிறப்பான போட்டியாக இருக்கும். இன்றைய தினம் முதல் ஹிண்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஒரு பேட்ஸ்மேன் ஓப்பனிங் இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன் கேப்டன் வைஸ் கேப்டனாகவும், ஒரு பந்து வீச்சாளர் கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இன்றைய தினம் சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம். இதில் ஏதேனும் மாற்றம் வரும் பட்சத்தில் டெலிகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலிகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் நன்றி, வணக்கம்.